அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, இதுனா வரைக்கும் ஜென்ம குருவோட பிடியில் இருந்திருப்பீங்க. ராமர் வனவாசம் சென்ற போது அவருக்கு ஜென்ம குரு இருந்தார். அதனால் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான இன்னல்களையும் அவர் சந்தித்தார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதுனா வரைக்கும் நம்ம மேஷ ராசிக்காரங்களும் அப்படி தான் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான கஷ்டங்கள் தொழில் வியாபாரத்துலேயும் பல பிரச்சனை நஷ்டம் பல ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி, இந்த 2024-25 குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இதுனா வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி இந்த குரு பயிற்சியாவது ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு யோகமான காலமாக தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு. இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். தற்போது ஜென்ம குருவோட பிடியில் இருந்துட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்க. இதிலிருந்து இனி விலகி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் குரு பகவான். ஆனால் இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த மீளா துயரம், மன கஷ்டம், மனக்கவலை, உடலில் பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க நம்ம மேசராசிக்காரங்க. அத்தனை பிரச்சனையும் அனுபவித்து கஷ்டப்பட்டு இப்போ மீள போகிறீங்க. தனக்காரகனான குரு பகவான் குடும்பஸ்தானத்திலேயே அமரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்க போகுது நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா. குரு பயிற்சி இந்த குருவின் பார்வை 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசியை பார்ப்பதனால ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். அவரின் 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் 6ஆம் இடமான நோய் எதிரி ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதன் காரணமாக தற்போது வரக்கூடிய குரு பயிற்சி நோய் நொடியிலிருந்து முழுமையாக உங்களை நிவர்த்தி கிடைக்கும். கோர்ட்டு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கும். இதுனா வரைக்கும் பட்ட பாடுக்கு இனி நிறைய முன்னேற்றம் இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் எங்கேயோ காணாமல் போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குருவின் 7ஆம் பார்வை, அதே போல் குரு பகவான் அவரின் 7ஆம் பார்வையான மேசராசிக்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு வங்கி சார்ந்த சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் காப்பீடு சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துருக்கும். அதெல்லாம் இனிமேல் லாட்ரி சீட்டு அடித்தது போல் எதிர்பார்த்த அனைத்து விதமான இதில் இருந்தும் நல்ல ஒரு வரவு கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தில் இருந்துமே இந்த குரு பயிற்சியின் மூலிமா நீங்கள் விடுபடலாம். இதுனா வரைக்கும் நோய் பிடியில் சிக்கியிருந்தீங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்படுறீங்க, கேட்ட இடத்துல பணம் பல இடத்துல மாட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் ஒரு நல்ல விடிவு காலம், நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் அவரோட 9ஆம் பார்வையான மேசராசியின் 10ஆம் இடத்தை தொழில் கர்மஸ்தானத்திலையும் விழுகுது. இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகச்சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே நற்பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நீங்கள் வேலை இடமாற்றம்லாம் கேட்டிருந்துருந்தீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அனைத்துமே கிடைக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்ப
குடும்பஸ்தானத்தை சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுகிறது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு குறையறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் வார்த்தைகளை பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது. குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்துல விழுவதனால ஊதியம், பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். தொழிலில் செய்யக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டி பிரச்சனையெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடன் பணிபுரியும் பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஆண்டாக இது குரு பயிற்சிக்கு அப்புறம் அமைந்திருக்கு. ஏனெனில் குருவின் பார்வை 6 மற்றும் 8ஆம் இடத்தின் மீது விழுவதனால நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு புதிய வாய்ப்புகளும் பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகச்சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். திறமைக்கேற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் எப்படி அமைந்திருக்குன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் ஏற்படக்கூடிய வீண் வாதங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதம் தான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். சின்ன வாக்குவாதங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதிகமாக பேசாமல் இருப்பது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். மேலும் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதிக அளவில் அதிக விலை போட்டு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. செலவுகளை பார்த்து சிக்கனமாக செலவு செய்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நீங்கள் அதிகமாக முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகைகளில் முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பயிற்சிக்கு அப்புறமா கல்வியில் இந்த மேசராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் 2ஆம் இடம் என்பதனால மாணவர்கள் இந்த குரு பயிற்சி சாதகமான சூழல் இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் மாணவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. படிப்புக்காக அதிக நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் சந்தித்து வந்த உடல்நல பிரச்சனைகள், மனப்பிரச்சனை, பண கஷ்டம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு நிம்மதியும் கிடைக்கும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருள் சேர்க்கையில் அதிக ஆசைப்படுவீங்க. அதிகமாக பொருள் வாங்கலாம், நகை வாங்கலாம் அப்படின்னு மனம் உங்களுக்கு அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் வந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே விலகி நல்ல ஒரு பெயரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் குரு 2ஆம் இடத்துல இருப்பதனால அரசியல்வாதிகள் ஒரு கருத்து பேசினாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது. இல்லை என்றால் பேச்சை உங்களுக்கு பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல எதிர்காலமும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிலும் பிரகாசமாக காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பொது வெளியில் யாரிடமும் பேசுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் வண்டி வாகனங்களை செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்தோடு எல்லோரும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுக்கு நல்லது. இந்த மேசராசியில் இருக்கிறவங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதாவது மஞ்சள் நிற ஆடைகளை வாங்கி
அணிந்துட்டு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அப்படி முடியல அப்படிங்கிற கடலை வாங்கி அதை கொடுத்து தட்சிணாமூர்த்திக்கு இது பண்ணி அதை இல்லைன்னா அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அதுவும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பசு நெய்யை வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நிறைய நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு குரு பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.